ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளோபீட்டை வந்து ப்ரீடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தோம். நம்ம வாங்கி கண்டிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 months வச்சு வெயிட் பண்ணேன். எதுக்காகனா அது ரொம்ப சைஸ் குட்டியாக இருந்தான். அப்புறம் மேலும் சரி ஃபீமேலும் சரி 1 inch கிட்ட தான் இருக்காங்க. வீடியோவில் பார்க்குறனால சைஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க. ஆனால் பட் கலரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. சரி நாமளும் ப்ரீடிங் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். ஸோ ப்ரீடிங்கும் விட்டு பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட்லாம் ஃபுல்லாக நல்லா கட்டி வந்து பார்த்திங்கன்னா மேல் எல்லாமே நல்லா பபுள் நெஸ்ட்டு கட்டி ஃபீமேல் நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடல. அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நல்லாவே மேட்டிங் ஆச்சு. நல்லாவே பெண்ட் ஆகி பார்த்திங்கன்னா எக் எல்லாமே பார்த்திங்கன்னா விழுகிற எக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கேர் பண்ணிக்கிச்சு. ஆக்சுவலாக மேல் சொல்ல போனால் அந்த மேல் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நல்லாவும் பார்த்திங்கன்னா கேர் பண்ணிக்கிச்சு. ஒவ்வொரு எக்கையும் எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா எல்லாமே பபுள் நெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சிருச்சு. இதில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஃபீமேல் வந்து குட்டி ஃபீமேல் தான். உங்களுக்கு எக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டாட்டா ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் நடுவில், அதுதான் பார்த்திங்கன்னா எக்கு. ஸோ இது ஒரு 100 எக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப குட்டியான ஃபீமேல் தான். 1 inch கிட்ட தான் இருக்குது, 3/4 inch தான் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு 100 எக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நாமளும் வந்து ஃபீமேல் வந்து பிரித்து எடுத்தாச்சு. ஸோ இதில் எத்தனை எக் இருக்குது, எவ்வளோ குட்டி வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.